யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வேதவசனம், 16வது வேதவசனம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அநேக காரியங்கள் குறித்து அந்த சீசரோடு பேசினாலும் இயேசு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற சபையார் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, சிறு பிள்ளைகளானாலும் ஸ்தோத்திரம் பெரியவர்களானாலும் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் தெரிந்து கொண்டது பாவத்தை தெரிந்து கொண்டீர்கள், இந்த உலகத்தை தெரிந்து கொண்டீர்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொண்டீர்கள், உலக ஆசீர்வாதங்களை தெரிந்து கொண்டீர்கள், அழிந்து போகிறவைகள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். எதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு இன்பமா தோணுதோ அதெல்லாம் தெரிந்து கொண்டீங்க. ஆனா இந்த உலகம் தெரிந்து கொள்ளாது இருக்கிற ஒன்றை நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை. ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த அகில அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர் ஸ்தோத்திரம் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை பார்த்து, அந்த சீசர்களை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, எத்தனை பேர் தெரிந்து கொள்ள முடியாததுனால ஏமாற்றம் அடைகிறார்கள். தெரிந்து கொள்ள முடியாததுனால அவங்க வாழ்க்கையில பல ஸ்தோத்திரம் பல இடங்களில பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு இன்டர்வியூக்கு, வேலைக்கான இன்டர்வியூக்கு அழைக்கப்படுகிற போது அங்கே இன்டர்வியூ நடக்கிற இடத்துல அந்த மனிதன், அந்த வாலிபன் அல்லது அந்த படித்தவன் தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அநேக இடங்களை நம்ம பார்க்க முடிகிறது. நான் இன்டர்வியூக்கு போனேன், என்னை செலக்ட் பண்ணல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகம் யாரை தெரிந்து கொள்கிறது? இந்த உலகம் நல்ல ஸ்தோத்திரம் அந்தஸ்துள்ளவர்களை தெரிந்து கொள்கிறது. இந்த உலகம் நல்ல படித்தவர்களை, நல்ல திடகாத்திரம் உள்ளவர்களை, நல்ல திறமை உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இந்த சீசர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். பாருங்க, நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்த உங்களை எப்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த சமுதாயத்திலே தகுதியற்றவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, நித்தம் அன்றாடம் உழைத்தும் பலனற்று ஏமாற்றங்களை அநேக நேரத்தில் சந்தித்த மனிதர்களாக இருந்த உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்களாக இருந்தவங்களை தெரிந்திருக்கிறார்னா,
பவுல் அதை அழகாக சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டானே. எதையுமே சரியா செய்யறதுக்கு பைத்தியக்காரனுக்கு எதாவது சரியா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சரியா செய்துவிட மாட்டான். எதையுமே சரியா செய்துவிட மாட்டான். நீங்க ஒரு பைத்தியக்காரனுடைய கையில கத்தியை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? தாறுமாறா அந்த கத்தியை அணிச்சுவான், பயன்படுத்துவான். பிரயோஜனமா இருக்கிறத கூட கெடுத்துருவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு கையில பூமாலை சிக்கினது போல அப்படிம்பாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை அதுதான். வாழ்க்கையை சரியா வாழ தெரியாதபடிக்கு தேவன் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களையும் சமயங்களையும் தாறுமாறாக பயன்படுத்தி தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தாறுமாறாக்கி தங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற முடியாதபடி இருக்கக்கூடிய நிர்பந்தமானவைகள் தான், நிர்பந்தமானவன் தான் பைத்தியக்காரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு நல்லது எது கெட்டது தெரியாது, வகை இருக்க தெரியாது, எதையுமே சரியா செய்துவிட மாட்டான். வேதம் சொல்லி இருக்கிறது, விவேகி ஆபத்தை கண்டு விலகி போகிறான், வேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். இப்படி எதையுமே சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ள முடியாத, சிந்திக்க முடியாத மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த பைத்தியங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதுக்குன்னு சொன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக உலகத்தின் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த வேதாசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப சீசர்களை யார் தெரியுமா? முதல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட்? ஸ்தோத்திரம், லூஸ். அல்லேலூயா. இப்படிப்பட்ட லூஸ் சர்டிபிகேட்டை வச்சுட்டு எங்கேயாவது போய் யாரா ஏற்றுக்கொள்வாங்க பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா வேதம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சர்டிபிகேட் லூஸ். லூஸ் சொன்னா பைத்தியமானவைகள். இரண்டாவது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் எதை தெரிந்து கொண்டிருக்கிறார்? எல்லாரும் சொல்லணும். அல்லேலூயா. பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படின்னா எதையுமே செய்யறதுக்கு திராணியற்றவர்கள். முதல்ல எதை யோசிக்க திராணியற்றவர்கள், தாறுமாறாக செயல்படுகிறவர்கள். இரண்டாவது, ஸ்தோத்திரம், எதை செய்ய திராணியற்றவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திராணியற்றவர்கள், பலமே கிடையாது. எப்பவும் ஸ்தோத்திரம், எதை எடுத்தாலும் முடிக்க மாட்டாங்க, எதை எடுத்தாலும் செய்ய கிடையாது. நான் என்னால இது முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒதுக்கி 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 நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்முடைய நிலைமை. அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களை அப்படித்தான். பலவீனமானவர்கள் எதற்கும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இயேசு கூட இருந்தா கூட கொந்தளிப்பை பார்த்து பயப்படுறாங்க, பெருங்கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஸ்தோத்திரம். ஆட்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்னா பலவீனமானவர்கள், எதற்கும் பயந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, ஆண்டவர் எதை தெரிந்து கொள்கிறார் பாருங்க. 28வது வசனத்தை உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது என் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்வதை பாருங்க. மனுஷன் தெரிந்து கொள்கிறது வேற, தேவன் தெரிந்து கொள்கிறது வேற. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். அவனுடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் நல்ல சரீர புஷ்டி இருக்கிறது, அழகு இருக்கிறது, ராஜாவாகக்கூடிய அத்தனை தோரணையும் இருக்கிறது, சட்டங்கள் தெரிகிறது, திட்டங்கள் தெரிகிறது, யுத்தம் பண்ணுவதற்கு எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு காரியமும் இல்லாத ஒரு மனுஷன் காட்டுல இருக்கிறான், ஒரு வாலிபன் காட்டுல இருக்கிறான்.
ஒரு இளைஞன் காட்டுல இருக்கிறான், அவனை தேடிதான் சாமுவேலை பார்த்து சொல்றான், அவனை அழைத்து கொண்டு வர சொல்லுங்கிற. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது இங்க சந்தோஷமா இருக்கணும், யாரும் துக்கத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சில நேரத்துல நம்ம மனசுல தோணுது என்னன்னா, நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன், நான் எதுக்கு இந்த இயேசுவை பின்பற்றினேன், நான் பேசாம அல்லேலூயா பழைய நிலைமையில இருந்துச்சு அதுன்னா இப்ப நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. சூத்ரா, சும்மா வசனம் 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 ஜபம் ஜபம் சொல்லியே நம்ம சூத்திரம் வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்கிறோம் சொல்லி நிறைய இடத்துல சிந்திக்க தோணுது. ஆனா வேதம் என்ன சொல்லிருக்கிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகள், அல்லேலூயா, இழிவானவைகள், அடுத்த அற்பமா எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் உங்களுக்கு வருகிற நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படின்னா உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகள், இழிவானவைகள், அற்பமா எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகளை தேவன் செய்கிறார் தெரிந்து. அப்படின்னா ஸ்தோத்திரம், எந்த ஒரு பணபலமோ புயபலமோ ஒண்ணுமே கிடையாது. அதே நேரத்துல நம்மளை யாரும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம குடும்ப நிலைமையோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை. எல்லாரும் அற்பமா பேசக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. உலகம் நம்ம அற்பமா பேசினாலும் உன்னதர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. உங்களை என்னை தெரிந்து கொண்டது வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தேவன் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப தெரிந்து கொண்ட தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வேத வசனங்களை நாம் இந்த நாளில தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் எப்படிப்பட்டவர்கள்? பைத்தியக்காரன். யார் தரமா சொல்றா? பவுல். பவுல் நம்மள மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது. ஒருவேளை நம்மள வேணுச்சுன்னா சொல்றா அந்த லூஸ்ன்னு, அதாவது பைத்தியம் என்கிற அந்த லிஸ்ட்ல நம்மளை சேர்க்கலாம். ஆனா பவுல் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா அவர் தன்னை குறித்து சொல்கிறார், நாங்கள் பைத்தியக்காரர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படி? ஏன் அவரை சொல்ல முடியாது சொன்னா, நல்ல படித்த மனுஷன், நல்ல கல்வி இருக்கிற, ஞானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிற நல்ல திறமை உள்ள மனுஷன் தான் பவுல். ஆனா அந்த மனுஷன் தன்னை குறித்து சொல்லுகிறாரு, நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது அப்ப ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தின் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இந்த நாளில் அதுதான் உங்களுக்கு செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. ஏன் எனக்கு மனசுல ஒரு சிந்தனை வந்தது என்னன்னா, ஞானிகளை ஏன் ஆண்டவர் வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யோசிச்சீங்களா? இன்னைக்கு ஞானிகளை ஏன் வெட்கப்படுத்தணும்? ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல பைத்தியமா இருக்கிறத ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற போது சில காரியங்கள் மனதில் கர்த்தர் தந்ததை உங்களுக்கு முன்பாக வைக்க கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். 3 குரூப்புகள் அங்க இருக்கிறது. ஒண்ணு ஞானிகள். ஒண்ணு என்னது? ஞானிகள். ரெண்டாவது குரூப் என்னது? நீங்க 3 இருக்க பார்த்து நான் சொல்ல வந்தது மறந்துடுவோம் போல. ஞானிகள். ரெண்டாவது குரூப் என்னது? பலமுள்ளவைகள். அல்லேலூயா. மூணாவது குரூப் என்னது? உள்ளவைகள். அடுத்தன 3 குரூப் இருக்கு. இந்த 3 குரூப்பை குறித்து நம்ம கொஞ்சம் யோசிக்க போகிறோம், நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால்
கர்த்தர் நமக்கு தருகிற அந்த விளக்கத்தின்படியே நாம் அதை யோசிக்கலாம். ஸ்தோத்திரம். முதலாவது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தின் பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பிந்தின வசனங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அதை ஒரே வார்த்தையில நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா 29 வசனத்தை வாசிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்னா, மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்ன என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து நினைச்சக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா எதுவுமே உனக்கு சொந்தமானது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானிகளா இருந்தாலும் ஞானத்தை அருளுகிறவர் தேவன். ஸ்தோத்திரம். நீ பராக்கிரமனா இருந்தாலும் அந்த பராக்கிரமத்தை பலத்தை தருகிறவர் தேவன். ஐஸ்வர்யவனா இருந்தாலும் ஐஸ்வர்யத்தை அருளுகிறவரும் தேவன் தான். அல்லேலூயா. ஒருத்தர் ஆண்டவருக்கு முன்னாடி மேன்மை பாராட்ட முடியாது, கூடாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தங்களுக்குரிய ஞானத்தை குறித்தும் பலத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவங்களெல்லாம் வெட்கப்படுத்துறதுக்காக, அவங்களெல்லாம் கீழே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாங்க? உலகத்தின் பைத்தியமா எண்ணப்பட்டவைகளை, ஒன்றுக்கு உதவாதவர்களை, ஒன்றுக்கும் எதையுமே சரியா சிந்தித்து செயல்பட முடியாதவர்கள் எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான ஜெம்ஸ் ஊழியத்துடைய ஸ்தோத்திரம், அருமையான அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனால் சொல்றேன். அதாவது ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு இராணுவத்தினுடைய பணிபுரியக்கூடிய ஒரு அதிகாரியை பார்த்தார். நீங்க இங்கெல்லாம் அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் நீங்க ட்ரெயின்ல பயணம் செய்யறதை பார்க்க முடியாது, ஆனால் வட இந்தியா போகிற அந்த ட்ரெயினை நம்ம பார்க்கலாம், நானும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த அதிகாரியோடு பேசி கொண்டிருக்கிற போது அவர் கேட்டார், நீங்க எப்படி ஆட்களை தெரிந்து கொள்வீர்கள்? இராணுவத்துக்கு எப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்து கொள்வீங்க அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு டைப்ல நாங்க தெரிந்து கொள்வோம். அதுல ஒரு குரூப் என்னன்னா, எப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்து கொள்வீங்கன்னா அடி முட்டாள்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன முட்டாள்கள்? அடி முட்டாள்கள். முட்டாள்கள் இருக்கிறாங்க. அடி முட்டாள்னா என்னது? சுத்தமா சிந்திக்கவே மாட்டான். அப்படிப்பட்டவங்களை தான் நாங்க தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு. ஏயா நீங்க நல்ல ஞானிகளை தெரிந்து கொள்ள கூடாதா? அதாவது ரொம்ப ஞானம் உள்ளவன் ரொம்ப கேள்வி கேட்பான். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை சொல்லி அது ஆர்டர் போட்டதுன்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் நமக்கே கமாண்ட் பண்ணுவான். அதனால ஸ்தோத்திரம், அடி முட்டாள்னா சொன்னா உடனே நினைச்சுவான், செய்வான். அல்லேலூயா. இங்க குதின்னா குதிச்சிருவான், அவனை சுடுன்னா சுட்டுருவான். இந்த மலைக்கு மேல யாருன்னா ஏறிடுவான், எப்படி யாரையும் கேட்க மாட்டேன், எப்படியாவது ஏறிடுவான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அடி முட்டாள்களை தான் நாங்க தெரிந்து கொள்கிறோம், அவங்க தான் எங்களுக்கு வேணும். அடி முட்டாளும் மூர்க்கத்தனம் உள்ளவன். ஒண்ணு அடி முட்டாள்னா சிந்திக்க மாட்டான்,
மூர்க்கத்தனம்னா அவன் எங்கே துணிஞ்சிருவான், போவான். அல்லேலூயா. அப்ப உலகத்தின் ராணுவத்தில் இருக்க பணிபுரியக்கூடிய ஒரு மனிதனை தெரிந்து கொள்வதற்கு யாரதான் தெரிந்து கொள்றாங்க? அடிமுட்டான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரியுது எவரை கொண்டு போனா நல்லா இருக்கணும். அப்ப இந்த சாதா மனிதனுக்கே தெரியும் சொன்னா சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியாதா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது உருப்படியா செய்திருக்கிறோமா? நீங்க செய்திருப்பீங்களா இருக்கும், ஆனா நான் செய்த மாதிரி எனக்கு தெரியல. சோத்ரம் நம்ம சோத்ரம். அல்லேலூயா. நம்ம புத்தியெல்லாம் பார்த்தேன்னா சூப்பரா இருக்கும், நம்ம யோசனை எல்லாம் பார்த்தேன்னா இதுவரைக்கும் நல்லா இருக்கு. அல்லேலூயா. அடிக்கடி யோசிப்பேன், என்னடா நம்மளே ஒண்ணு செய்ய முடியாம இருக்கிற நம்மளும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த சீதப்பால் ஊர்ல கர்த்தருடைய கிருபையினால 18 ஆண்டுகள் ஆகுது. அல்லேலூயா. 18 வருஷமாட்டு இந்த இடத்துல இருக்கிறனாலே தேவன் தெரிந்து கொண்டதுனால இருக்கிறோம். எங்க ஞானத்தினாலே பலத்தினாலே திறமையினாலே இல்ல. அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். அவருக்கு முன்னாடி நம்ம ஒரு முட்டாளா இருக்கிறதுனாலதான் இருக்கிறோம். என்ன ஞானின்னு சொல்லி நிறைய சிந்திச்சிருப்போனா எப்போ அனுப்பியிருக்காரு போயிட்டு. அதாவது எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேலைக்காரர்கள் அந்த மேல் தளத்துல இருக்கிறவன் சொல்றதை நினைச்சணும் செய்யணும். எதிர்த்து கேள்வி கேட்டான்னா அவனுக்கு அந்த இடத்துல என்ன செய்யாது, இடம் இருக்குமா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாருங்க, ஞானிகளை ஏன் வெட்கப்படுத்தணும், ஏன் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளலாம், அதான் இன்னைக்கு வசனம். பாருங்க, அப்ப ஞானிகளுக்குள்ளால என்ன ஞானம் இருக்கிறது? ஏன்னா பவுல் இந்த காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு பைத்தியமா இருக்கு. அல்லேலூயா. கொரோனாவை பாருங்க, எத்தனையோ டெக்னாலஜிகள் இருக்கிறது, மெடிசின்கள் இருக்கிறது. ஆனால் கொரோனாவை எதிர்த்து எந்த ஞானியாலும் நிக்க முடிஞ்சதா? முடியல. ஞானம் ஜெயிக்கவில்லை, கொரோனா தான் ஜெயிச்சு. அல்லேலூயா. ஆமா, இப்போ அதுதான் மேல நிக்குது. இப்போ அது கொரோனா இப்போ குரங்கம்மையா மாறி இருக்கு, ஒன்னொன்னா மாறி இருக்கு. ஆனா மனுஷனுடைய ஞானம் நிக்க முடிய மாட்டேன். அப்போ ஸ்தோத்திர, ஞானிகள் அந்த ஞானம் பைத்தியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ரொம்ப சொல்லி உங்களை சிந்தனை குழப்ப விரும்பவில்லை. யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஞானிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் என்ன ஞானம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் சொன்னா, ஏன் ஆண்டவர் அந்த ஞானத்தை வெட்கப்படுத்துகிறார்? ஞானிகளை எங்கே ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறது கிடையாது. ஆனா இந்த ஞானிகளை ஞானத்தை ஆண்டவர் ஏன் வெட்கப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 3 விதமான ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. எத்தனை பேர் விழிப்போடு இருக்கீங்க? அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாருமா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு சர்ச்சுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, இங்க ஓயாம சத்தம் போட்டு ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, எங்களுக்கு தூங்கவே முடியல. அப்ப இந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்கு மாறும். எப்போ அன்னைக்கு அந்த போலீஸ்காரங்க வரக்கூடிய நாள்ல என்ன பிரேயர்னா, நைட்டு பிரேயர். என்ன பிரேயர்? நைட்டு பிரேயர். அப்போ நைட்டு பிரேயர். அப்போ அந்த போலீஸ்காரங்க வராங்க. வரும்போது சொல்றேன், நேர சர்ச்சில் இருந்து சர்ச்சுக்குள்ள வந்து பார்க்குறாங்க.
இங்க என்ன நடக்குது, அப்படி சத்தம் போடுறாங்களா, யாருக்காவது தூங்குறதுக்கு டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா அங்க உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அங்க அடிப்பொலியா ஆராதனை நடக்குது, அடிப்பொலியா பிரசங்கம் நடக்குது. ஆனாலும் அங்க ஒன்னு ரெண்டு நினைச்சிட்டு இருக்கு, சூப்பரா சொப்பனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு வந்தாங்க, நேர எது தரப்புல போயிட்டாங்க. ஏமா உனக்கு என்னமா செய்யுது, அங்க சர்ச்சுக்குள்ள ஆராதனை நடக்கும் போது, ஜெபம் நடக்கும் போது, பிரசங்கம் நடக்கும் போது உள்ளே நினைச்சாங்க, உனக்கு வெளியில இருக்கக்கூடிய உனக்கு நினைச்ச முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு பாத்தீங்களா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, பைத்தியமா இருந்த நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா முழுசும் பைத்தியமா இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம பரத்துக்குரிய ஞானிகளா நம்ம மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் ஞானிகள் ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, இங்க யாக்கோபு அழகா சொல்லுகிறார், இந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல், அப்போ ரெண்டு விதமான ஞானம் இருக்குது. ஒண்ணு பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், இன்னொன்னு இந்த லௌகிக, இன்னொன்னு இந்த உலகத்துள்ள ஞானம். இந்த உலகத்துக்குரிய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒண்ணு லௌகீக சம்பந்தமானது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரியா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். லௌகீக சம்பந்தமானது. இரண்டாவது ஜென்ம சுபாவத்துக்குரியது. மூணாவது பேய்த்தனத்துக்குரியது. முதல்ல எப்படிப்பட்டது, லௌகீக சம்பந்தமானது. இரண்டாவது ஜென்ம சுபாவத்துக்குரியது. மூணாவது பேய்த்தனத்துக்குரியது. அப்ப இந்த ஞானம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க சொன்னா, வைராக்கியத்தோடு இருப்பாங்க, விரோதம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க, கலகம் உண்டாக்குறவர்களா இருப்பாங்க, சகல துர்ச்செய்கை உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன். அப்ப இந்த ஞானிகளை வெட்கப்படுது. முதலாவது இப்பிரபஞ்சத்துக்குரிய ஞானம். இதை குறித்து நம்ம பார்ப்போம் சொன்னா, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற போது, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். நூதனமான காரியங்களை எங்கள் காதுகளை கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அடுத்த வசனம் கூட, அந்த அந்த அத்நேக பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் அவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போகிறதில்லை. 18வது வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளின் சிலர் அவர்களோட வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, கவனிங்க. இப்போ பவுல் அத்தேனே பட்டணத்துல அவர் வைராக்கியம் கொண்டு தேவனுடைய வசனத்தை குறித்து பேசுகிற போது, அங்கே பவுலோடு யார் வந்து இங்க தர்க்கம் பண்றாங்க, ஞானிகள் வந்து தர்க்கம் பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. அந்த பட்டணத்துல ஞானிகளாக அறியப்பட்டவர்கள். இவங்களுடைய தன்மை குறித்து சொல்லப்படுது, இவங்க நூதனமான காரியங்களை நினைச்சுவாங்க, பேசுவாங்க, நூதனமான காரியங்களை கேட்பாங்க. அப்ப பிரபஞ்சத்துக்குரிய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, கவனிங்க, நூதனமானது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஞானம், உலக சம்பந்தமான ஞானம், லௌகிக ஞானம். அல்லேலூயா. இந்த ஞானம் எதனாலுமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணுகிற தவறல்ல, ஆனா அந்த ஞானத்தை மட்டும் சார்ந்து நிற்க கூடாது. அப்போ இந்த முழு உலகமும் இந்த நூதனமான காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி உன்னதத்தின் காரியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சேட்டலைட் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதை வைத்து கால சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், அதை வைத்து பல காரியங்களை ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து வெளி உலகத்துக்கு, வெளி ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது. ஆனால் அவர்களை தேவன் வெட்கப்படுத்தும்படிக்கு ஒரு காரியமும் தெரியாத நம்மளை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவங்க எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும், எவ்வளவுதான் அறிந்து கொண்டாலும், எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணினாலும் பரலோகத்தை குறித்த அறிவு அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு அழைப்பு அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியுமா? நம்முடைய ஸ்தோத்திரம் சிந்தனையில எட்டாத காரியம். அந்த ஞானிகள், பிரபஞ்சத்தின் அந்த ஞானிகளுடைய அந்த ஞானமெல்லாம் பைத்தியமாகும்படியாக அவருடைய ஞானத்துக்கு அடுத்த அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பரலோகத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவில்லாமல் இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3:19 வாசிக்கலாம். உலகத்தின் ஞானம், இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பூமி எப்படிப்பட்டது? பூமி எப்படிப்பட்டது? உருண்டையாக இருக்கிறது, சரியா? ஆனா இந்த ஞானிகள், விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் முதல் இந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது பூமி எப்படிப்பட்டதா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொன்னாங்க சதுரமா இருக்கு, சிலர் சொன்னாங்க தட்டையா இருக்கு, சிலர் சொன்னாங்க சோதர செவ்வகமா இருக்குது அப்படின்னு, முக்கோண வடிவில் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொன்னாங்க. ஆனா வேதம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறது பூமி எப்படிப்பட்டது? உருண்டையா இருக்கு. வசனம் இருக்குதா? இருக்கு, வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் முடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரைகளால் பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்காக கூடாரமாக விரிக்கிறார். அல்லேலூயா. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். வேதம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறார் பூமி உருண்டை. அப்போ ஞானிகள், இப்பிரபஞ்சத்தின் ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், தங்கள் ஞானத்தை பெருசாக சொல்கிறார்கள். அந்த ஞானத்தை கர்த்தர் பைத்தியமா பார்க்கிறார். உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அல்லேலூயா, நீ உன்னை ஞானின்னு சொல்லிட்டு இருக்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காகவே இந்த உலகத்திலே நன்மை தீமை எதுன்னு சொல்லி சரியாக அறிந்து கொள்ள முடியாத நம்மை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தெரிந்து கொண்டு நம்மை பரலோக ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம், ஸ்தோத்திரம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தி ஆண்டவர், ஸ்தோத்திரம், பரலோக ஞானம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலேயும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அல்லேலூயா. மோசே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் எப்படி மாறிட்டான்? வல்லவனா மாறிட்டான். ஆனா அதே மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே வாக்கிலும் செல்வத்தின் செய்கையிலும் எல்லாவற்றிலையும் வல்லவனான சொல்லி இருக்கிறது. அதே மோசே கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு
போகவும் பார்வோனிடத்துல போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரவும் நான் எம்மாத்திரம் நான் திக்குவாயும். அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3 ஸ்தோத்திரம். சாரி, 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னானாவது தேவரீர் உம்முடைய அடியனோட பேசினதற்கு பின்னதாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டவரே, இதுக்கு முன்னாடியாவது, ஆனா வேதம் சொல்லி இருக்கிற அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மோசே கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுறான், இதுக்கு முன்னாவது ஆண்டவரே, நான் பேசுறதுக்கு திறமையே எனக்கு எதையுமே சரியா செய்திட மாட்டேன் ஆண்டவரே. சொல்ல போனா அதுதான் செய்ய மாட்டேன். நீ ரெண்ட பேசுற பிறகு கூட என்னால செய்திருக்க முடியாது. நான் திக்குவாயும் மந்தன ஒரு வார்த்தை கூட என்ன தெளிவாட்டு பேசவே முடியாது. அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்து 11 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? பூமியனையும் செவிடனையும் பார்வையுடனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்கிறத பார்க்கும்போது மோசே கிட்டத்தட்ட ஊமையன் தான். அல்லேலூயா. எகிப்தியர்கள் ஞானிகள். அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்திலே எகிப்திய கலாச்சாரம் உயர்ந்திருந்தது. கட்டட கலாச்சாரமா இருக்கட்டும், அவருடைய அரண்மனை, அங்குள்ள தொழில் வளங்கள், அவங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் எகிப்தியருடைய ஞானம் எல்லாவற்றையும் எல்லா நாடுகளை பார்க்கல சிறந்ததா இருக்கு. யாராவது உயர்கல்வி படிக்கணும்னா எங்க போவாங்க தெரியுமா? எகிப்துக்கு தான் போவாங்க. அல்லேலூயா. சோதரம். அதனால தான் மோசே எகிப்தில உயர்கல்வி படிக்கும்படியாக ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த அந்த எகிப்தியருடைய ஞானம் ரொம்ப உயர்ந்ததா இருந்ததுனால அந்த ஞானத்தை எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லாமல் ஆக்கும்படியாக ஒரே ஒரு தன்னை பைத்தியக்காரனை போல தோற்றம் அளித்து கொண்டிருந்த மோசையை கொண்டு போய் அவங்க ஞானத்தை எல்லாம் கீழே அடிச்சு தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரம். நம்ம எப்போ ஆண்டவரே ஆளினால் சரண்டர், ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றேன். இந்த மோசே ஆண்டவரை என்னால ஒண்ணும் முடியாது நீர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவன்கிட்ட ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அவனை கூப்பிடுகிறார். ஆனாலும் சொல்றான், உண்மை அதுதான், என்னால முடியாது. நீர் நினைக்கிற அளவுக்குலாம் என்னால செய்ய முடியாது. அநேக தேவ ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்குரிய திறமையில எனக்கு கிடையாது. இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஞானவான் கிடையாது. இல்ல, அவங்க ஞானத்தை வெட்கப்படுத்துறதுதான் உனக்கு நான் ஞானம் தருகிறேன். அல்லேலூயா. நீ பேசிட மாட்ட தெரியும், உண்மைதான். நீ ஜெபம் பண்ணிட மாட்ட தெரியும், உண்மைதான். உனக்கு அதுக்கேற்ற ஆத்ம வரலாம் இல்ல, உண்மைதான். ஆனா சுந்தர அவங்க ஞானத்தை வெட்கப்படுத்த நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யோவான் பேசின தைரியத்தை கண்டவர்கள் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த பைத்தியங்களை கொண்டு போய் யாருக்கு பிரசங்கம் பண்றாங்க? அல்லேலூயா. இவர்தாயா ரட்சகர், இவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது? இவங்கெல்லாம் நமக்கு வந்து சொல்றாங்களா? அவங்க ஞானத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தின் ஞானிகள் அறிந்து கொள்ள முடியாத, இப்பிரபஞ்சத்தின் ஞானிகள் அறிந்து கொள்ள முடியாத சத்திய சுவிசேஷத்தை
நம்முடைய செவிகளிலே கேட்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடினாலே நம்மளை ஸ்தோத்திரம், ஒரு நாள் வரும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொண்டு இந்த ராஜ்யத்துக்காக நாம் தைரியமா இருக்கிற போது அவர்கள் எல்லாரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், அவர்கள் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை பார்த்து கொண்டு இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி நூதனமான காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி ஜனத்தை பயமுறுத்துவாங்க. ஆனா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம் அப்படிப்பட்டது இல்ல. இது நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வரும், மற்ற ஜனங்களுக்குள்ளால ஒரு தைரியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் பார்வைக்கு நம்ம பைத்தியங்களை போல இருக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட விதம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தின் பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். இரண்டாவது, இந்த உலகத்துக்குரிய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறாரு? ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம். ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்தின் ஞானம், நூதனமான காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய ஞானம். இரண்டாவது, ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம் சொன்னா என்ன சொன்னா ஸ்தோத்திரம், எல்லாரும் மனுஷனுக்கு அது இருக்கு. அவங்களுக்கு சரி போனபடி இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு சரி போனபடி இருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த சுபாவம், எனக்கு எது சரிப்படுதோ அதான் நினைச்சுவேன், செய்வேன். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்ல உத்தியோகம் பண்றேன், எனக்கு நல்ல எது சரிப்படுதோ அதை செய்வேன். ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. அந்த ஞானத்தினாலே சிலருடைய இருதயங்கள் இருமாப்படைகிறது, அந்த ஞானத்தினாலே பெருமை கொள்கிறது. அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தங்களை பெரிய ஆட்களாக காட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. இந்த ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியலை ஏற்றுக்கொள்ளலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு தேவனுடைய ஆவிக்குரியலை பார்க்கும்போது பைத்தியமா தோணும். நம்மளை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா? சோத்திரம். பெந்தேகோஸ்து கூட்டம். அல்லேலூயா. இங்க ஒரு அம்மா அன்னைக்கு போன வாரத்தில் வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் ப்ராஜெக்ட் பொருட்களை வாங்கி கொண்டு போவாங்க. அதை பார்க்குறவங்க சொல்லுவாங்களாம், சோத்திரம், இவா அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் பிச்சை எடுக்க போறா, ஒவ்வொரு இடமா போய் பிச்சை எடுக்க போறா அப்படின்ட்டு சில அவங்கள குறைவா பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இப்படி சொல்றாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம். அதனால சில மாதங்கள் வராம இருந்தாங்க. ஆனா கடந்த வாரத்தில் வந்தபோது அவங்க சொன்னாங்க, என்ன உண்மையிலே அவங்க சொல்லும்போது அது அழகா இருந்துச்சு. உண்மையிலே இயேசு கிறிஸ்து, உங்க இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உண்மையான கடவுள். ஏன்னா யார் யார் என்ன பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நிலைமை மாறி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்மளை பார்த்ததுன்னா சிலருக்கு எப்படி தோணுன்னு, அவங்க ஜென்ம சுபாவத்தில் நினைப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி உள்ள கூட்டம். அல்லேலூயா. சோத்ரம். இவங்கெல்லாம் வேலை இல்லாம ஜெபம் பண்றாங்க, வேலை இல்லாம அவங்க வந்து அல்லேலூயா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மத்தியில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா அவங்கள வெட்கப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் அவங்களுக்குள்ளால அந்த ஞானத்தை வைத்துட்டு எங்களுக்கு பழைக்க தெரியாதா, நம்மளை பார்த்தா பழைக்க தெரியாத கூட்டம் மாதிரி தெரியும். என்ன தெரியும்? பழைக்க தெரியாத கூட்டம், அல்லேலியா கூட்டம். இன்னும் சொல்ல போனா முன்னாடி தான் சொல்லுவாங்க, இப்ப சொல்றாங்கன்னு தெரியல, தாலி அறுத்தா கூட்டம் அப்படிப்பாங்க. அல்லேலூயா. எங்க ஒரு வயசான பாட்டி உண்டு. அந்த பாட்டி நான் ரட்சிக்கப்பட போது சொல்லுவோம், பாரு இந்த தாலி அறுத்தா கூட்டத்துக்கெல்லாம் நீ போயிடாதாங்க. நம்ம ஒன்றும் அறுக்கல, அது அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா பைத்தியமா தோணுது. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் இருக்கிற மனுஷன் அதை ஆவிக்குரியவில் அறிந்து கொள்ள மாட்டான். ஆனா
ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவளை அறிந்து கொள்வான். அப்ப ஜென்ம சுவாபத்துக்குரிய ஞானத்தை கர்த்தர் நினைச்சார் வெட்கப்படுத்துறார். முதல்ல பிரபஞ்சத்துக்குரிய ஞானம், எதை நூதனமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஞானத்தை வெட்கப்படுத்துறாரு. ரெண்டாவது ஜென்ம சுவாபத்துக்குரிய ஞானத்தை வெட்கப்படுத்துகிறார். அந்த ஜென்ம சுவாபத்துக்குரிய ஞானம் இருக்கிறவர்கள் அவர்கள் வைராக்கியமா இருப்பார்கள், பகை உண்டாக்குறவர்களா இருப்பார்கள், கலகம் உண்டாக்குறவர்களா இருப்பார்கள், பெருமை உள்ளவர்களா இருப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்றாரு? வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்துல ஐத்தியமா தோன்றுகிறவைகள், ஸ்தோத்திரம், அற்பமா எண்ணப்பட்டவைகள், அவைகள் ஆண்டவர் என்ன செய்றாருன்னு தெரிந்து கொள்கிறார். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 34வது வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். இது யார் தெரியுமா? பிறவி குருடன். பிறவி குருடன் ஒருவன் இயேசுவிடத்துல கொண்டு வரப்படுகிறான். அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனா பிறந்த இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமான்னு சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றவங்க செய்த பாவம் கிடையாது, தேவனுடைய நாமம் இவனத்தில் மகிமைப்படும்படி அவன் பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு ஆண்டவர் சேற்றை பூசி அவனுடைய கண்களை திறந்து விட்டுட்டார். அப்ப இது பொறுக்க முடியாத நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. எத்தனையோ மெடிசின் பார்த்து எனக்கு கண்ணை திறக்க முடியல. ஆனா இயேசு ஒரு வார்த்தையில அவர் சுகம் கொடுத்துட்டாரு. சேற்றை பூசினாரு, கண்ணு திறந்துச்சு. இப்ப அதை பத்தி விசாரணை மாறி மாறி நடக்குது. அவங்களுக்கு புரிஞ்சு விடவே முடியல, இது எப்படி நடந்தது. அல்லேலூயா. தேவன் செய்கிற அற்புதத்தை நிறைய பேர் புரிஞ்சுவிட மாட்டாங்க. இது எப்படி நடந்தது? உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். உங்க சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவன் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அவங்க ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம் இருக்கிறதுனால அறிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆவிக்குரியவங்க அறிந்து கொள்வாங்க. ஒரு அல்லேலூயா வைப்போம். ஒரு அல்லேலூயா வைப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் தேவனுடைய அற்புதங்களை அறிந்து கொள்ள மாட்டான். இப்போ அற்புதம் பெற்றவன் சொல்லுகிறான், இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு, அவர் என்னுடைய கண்களை திறந்தாரு. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறார் சொல்லிட்டு இவன் பல காரியங்களை சொல்லுகிற போது அவங்க சொல்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? அல்லேலூயா. சோதரா, இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் போது சில சொல்லுவாங்க, வேதத்தை கரைச்சு கொடுத்த எங்கிட்ட நீ பேசுறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு தெரிகிற வசனத்தை விட எனக்கு நல்ல வசனம் தெரியும். ஏய்க்கும் தெரியுமே, ஏய்க்கும் வசனம் தெரியுமே. நம்மளை விட வசனம் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய வெளியே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம். ஆனா வசன அறிவு இல்லாட்டாலும் தேவனுடைய ஆவிக்கிரிகளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த வசன அறிவு உள்ளவனை வெட்கப்படுத்துறதுக்கு கர்த்தர் பைத்தியமா இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல பிரபஞ்சத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு ஸ்தோத்திரம், தேவன் எதையுமே தெரியாத நம்மை தெரிந்து கொண்டு பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க வைக்கிறார். இரண்டாவது, சென்ம சுபாவத்துக்குள்ள மனுஷன் தேவனுடைய கிரிகளை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறான், ஆவிக்கிரிகளை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறான். ஆனா ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் ஆவிக்கிரியவர்களா மாற்றி தேவனுடைய கிரிகளை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது, வசனத்தை அறிந்து கொள்ள முடியுது, அற்புதங்களை அறிந்து கொள்ள முடியுது. குருடனுக்கு வசனம் தெரியுது, ஆனா வசனம் படித்த ஞானிகளுக்கு வசனம் தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை பைபிள்களை படித்தவங்களுக்கு தெரியாத வசனம் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற தியரி, உங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல். புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? அவங்க எழுத்து வடிவில் படிச்சிருக்கிறாங்க காலேஜில். ஆனா நம்ம வந்து ஆவிக்கிற விதத்துல படிக்கிறதுனால நமக்கு வசனத்தினுடைய ஆழம் தெரியும். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறாங்க. மூணாவது, இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஏன் ஞானிகள் ஆண்டவர் வெட்கப்படுத்துறாங்க? ஒண்ணு, அது பிரபஞ்சத்துக்குரிய ஞானம். இன்னொன்னு ஜென்ம சுவாபத்துக்குரிய ஞானம். மூணாவது, பேய்த்தனத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. என்னத்தனம்? இது ரொம்ப வேடிக்கையான. சிலருடைய ஞானத்தை பேய் மாதிரி நிற்பாங்க. பேய் மாதிரி இருக்கவங்களை பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் நம்ம மத்தியில் இருக்கிறப்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். வாசிங்க யாக்கோபு 3:16 வாசிங்க பார்ப்போம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். இன்னொருத்தர் வாசிங்க அப்போஸ்தலர் 16:17. பேய் தனத்துக்குரிய ஞானம். பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, குறி சொல்லுகிறவன், குறி சொல்ற ஆளுக்கு ஞானம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. இருக்கிறனாலதானே குறி சொல்றான். உங்க குடும்பத்தோட கரெக்டா சொல்றான்ல. அல்லேலூயா. ஏதாவது தப்பா சொல்றானா? தப்பா சொன்னாலும் அது கரெக்டா சொல்லுவான். சோத்திரம். நடக்காட்டாலும் ஞாபகப்படுத்தியாவது சொல்லுவான். அல்லேலூயா. சோத்திரம். முந்தி எங்க வீட்டுலாம் சொல்லியிருக்காங்கல்ல, நான் ரட்சிக்கப்பட முன்னாடி எங்க அம்மா கதை காப்பா புதியாரமாக கொடுத்து என்னதுன்னு வீட்டுல ஒரே பிரச்சனை, சமாதானமே இருக்காது. யாரோ குறி சொல்றவங்க போயாச்சுன்னா கைரேகை பாக்குறவங்கள கண்டாச்சுன்னா உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு சோத்திரம் சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த குறி சொல்றவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டுல இத்தனை தத்து இருக்குது. இல்லையா? ஆமா, இத்தனை தத்து இருக்குது, இதெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் செலவாகும். முதல்ல குறி சொல்றதுக்கு 10 ரூபா வாங்குவாங்க, செலவாகும்ல அதுக்கு கொஞ்சம் ஆயிரங்களை தீட்டி வச்சிருப்பாங்க. அப்போ இது நீங்க இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியத்தை எடுத்துடலாம். அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு வேற பரிகாரம் இருக்கு, அது அப்புறம் சொல்லலாம் அப்படின்னுட்டு பரிகாரம் சொல்றாங்க. பேய்த்தனத்துக்குரிய ஞானம் என்னன்னு, குறி சொல்லுகிற ஆவி, மற்றவங்களை கெடுக்கிற ஆவி. அல்லேலூயா. இந்த ஞானிகளும் இந்த பூமியில இருக்கிறாங்க. அப்ப அவங்கள ஆண்டவர் வெட்கப்படுத்துறதுக்கு நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ குறி சொல்லுகிற ஆவி உள்ள அந்த ஸ்திரீ அங்க இருக்கிறாள். அவள் தன்னுடைய ஞானத்தினாலே சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறான்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சொல்கிறார். பவுல் இதை கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். சோதரம், ஒருவேளை எங்களை மாதிரிப்பட்ட ஊழியக்காரங்க கேட்டதுன்னா ஒருவேளை சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, அது குறி சொல்லுகிறவனுக்கு கூட தெரிய மாட்டேங்குது, விசுவாசிக்கு தெரியலன்னு சொல்லிதான். அல்லேலூயா. இப்ப நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் பண்றாங்க. என்னன்னா, இந்த பிசாசு அவங்கள குறித்து நல்ல சாட்சி ஏதாவது ஒரு நல்ல காரியம் சொல்லிட்டா உடனே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, என்ன குறித்து இந்த பிசாசே நல்ல காரியம் சொல்லுது அப்படின்னு. அன்னைக்கு பவுல் அப்படி சொல்லல. அவர் கேட்டு பார்த்தாரு. ஒரே வார்த்தை, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஸ்திரியை விட்டு குறி சொல்லுகிற ஆவியை வெளியே போன்னு சொன்னாரு. வெளியே போயிட்டு. அல்லேலூயா. இப்போ அவளுக்கு குறி சொல்லுகிறதுக்கு முடியும். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஆவி என்ன, அந்த குறி சொல்லுகிறது, ஜோசியம் பார்க்கறது, மந்திரவாதம் பண்றது, மற்றவங்களை கெடுக்கிறது. சூத்திரம் ஜென்ம அந்த சுவாமி இல்லாதபடிக்கு, இறக்க குணமே இல்லாதபடிக்கு செயல்படுகிறதா பேய்த்தனத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. சூத்திரம். இறக்க சுவாமி கிடையாது, பிசாசு முழுவதுமா ஆட்கொள்ளுகிற அந்த ஞானம். நான் அடிக்கடி யோசிப்பேன், என்னென்ன இப்போ அந்த செய்திகள்லாம் பார்க்க முடியுது, இந்த மந்திரவாதம் பண்றதுக்கெல்லாம் இந்த சில பிள்ளைகள் எல்லாம் பலி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஞானம் இல்லாமல் பலி கொடுக்கல, இவங்களுக்குள்ள ஞானம் இருக்குது. அது என்னென்ன, பேய்த்தனத்துக்குரிய ஞானம் இருக்குது. அல்லேலூயா. அந்த அரக்க குணமான ஞானம் இருக்குது.
சில குடும்பங்களில் அந்த ஆவிகள் கிரியை செய்யறது பார்க்க முடியும். சில இடத்துல மூர்க்கமா வெளிப்படுகிறது, கோபமா வெளிப்படுகிறது, கொலை வெறியோடு வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒருவரை காயப்படுத்த வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் அந்த பேய்த்தனத்துக்குரிய ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம குடும்பத்துல கூட அது வெளி கிரியை செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறோம். இன்னொருத்தர் ஏசாயா 8வது அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 18:11. இந்த பேய்த்தனத்துக்குரிய ஞானம் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், புரியுதா உங்களுக்கு? சுத்துறான். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், அடுத்தல என்னது, சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவித்தக்காரன், செத்தவர்களிடத்துல குறி கேட்கிறவன். அல்லேலூயா. ஆமா. ஏசாயா 8வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலோ ஓதுகிற குடிக்காரர்களிடத்திலும் விசாரிகள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக விசாரிக்கலாமோ? செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா? அல்லேலூயா. உயிருள்ளவனுக்காக யார்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க? செத்தவங்கிட்ட போய் விசாரிக்காங்க. இதெல்லாம் இந்த பேய்த்தனத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் வெட்கப்படுத்தும்படிக்கு நம்மளை தெரிந்து கொள்கிறார். என்னென்ன சுதந்திர ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்னா, இந்த சுதந்திர பேய்த்தனத்துக்குரிய ஞானத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு, வெட்கப்படுத்துவதற்கு இயேசுவின் நாமம் என்கிற பரம ஞானத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்து, அந்த இயேசுவின் ஞானத்தினாலே இந்த பேய்த்தனத்துக்குரிய ஞானத்தை அகற்ற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் பைத்தியமா இருக்கக்கூடிய நம்மை இந்த பேய்த்தனத்துக்கு எடுத்த ஞானத்தை வெட்கப்படுத்துகிறது, இல்லாமல் ஆக்குகிறது, அகற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம். இந்த எப்படின்னு சொன்னா கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாக்கோபு 3வது அதிகாரத்துல யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளதாயும், நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், சுத்தமா இருக்குது. பிரபஞ்சத்துக்குரிய ஞானத்தை ஆனாலும் சரி, ஜென்ம சுவாவத்துடைய ஞானத்தை ஆனாலும் சரி, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தை ஆனாலும் சரி, இதெல்லாம் நம்ம வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன தருகிறார்? சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த ஞானம் உன்னை தீட்டுப்படுத்தினது. அந்த ஞானம் உனக்கு வைராக்கியத்தை, இருமாப்பை உண்டாக்கினது. அந்த ஞானம் உனக்கு பெருமை கொண்டு வந்தது. அந்த ஞானம் உன்னை தாறுமாறாக செயல்பட வைத்தது. ஆனால் உலகத்தின் பைத்தியமா இருந்த உன்னை ஆண்டவர் சுத்தமாக்கி, பாவத்திலிருந்த உன்னை சுத்தமாக்கி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. சாந்தத்தை தருகிறார், இணக்கத்தை தருகிறார், ஒற்றுமையை தருகிறார். அடுத்த இரக்க சுவாமியோட மாற்ற நற்கனிகளினாலே நிரப்புகிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த
தெய்வீக ஞானத்தின் சுபாவங்கள் தான் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்துடைய எல்லா காரியங்களையும் வெட்கப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். உங்க வசனத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி சாலமோன் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம்.